தித்திக்கும் தேர்தமிழ் இக்கட்டும் மரவட்டும் என முத்தமிழ் காய்க்கிறது. உலக்கை மனதை தெரிவித்துக் கொள்வேன். இரண்டாம் மனதை தெரிவித்துக் கொள்வேன். நான் இப்போது உங்களுக்கு திருக்குறள் சொல்லப் போகிறேன். செய்தாரே ஒருத்தர் அவனான நன்மையும் செய்துவிடல். இதுக்கான பொருள் என்னன்னா, நம்மளுக்கு எதிர் செஞ்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எதிர் செய்யக்கூடாது, நல்லதுதான் செய்யணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம தேச தந்தை மகாத்மா காந்தி நாட்டு விடுதலைக்காக போராடும் போது பிரிட்டிஷ்காரங்க காந்தி தாத்தாவை ஜெயில போட அடைச்சிட்டாங்களா. அப்ப அந்த பிரிட்டிஷ்காரர் காந்தி தாத்தாவை ஷூ காலால ஏட்டு வச்சுறான். காந்தி தாத்தாக்கோ கோவமே படலையா, பொறுமையா இருந்தாராம். அப்புறம் ஒரு நாள் அவர் கையால ஒரு ஷூ தைச்சாரா. அந்த ஷூ எடுத்துட்டு போய் பிரிட்டிஷ்காரருக்கு பரிசா கொடுத்தாரா. பிரிட்டிஷ்காரர் அதை வாங்கி அவர் காலில் போட்டு பார்த்தாரா. அவர் காலுக்கு சரியா இருந்துச்சா. அப்ப கேட்டாரா, இந்த ஷூவை நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப காந்தி தாத்தா சொன்னாரா, நான் கடையில வாங்கல, என் கையால தைச்சேன் அப்படின்னு சொன்னாரா. அப்ப பிரிட்டிஷ்காரர் கேட்டாரா, சரி என் ஷூ அளவு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாரா. அப்ப காந்தி தாத்தா சொன்னாரா, ஒரு நாள் நீங்க என்ன ஷூ காலால எட்டி உதச்சிங்கல்ல, அந்த ஷூ தடம் என்னோட உடம்புல அப்படியே பதிஞ்சிருச்சு. அத்தைதான் நான் அளவா எடுத்துக்கிட்டு இந்த ஷூவை தைச்சேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் பிரிட்டிஷ்காரருக்கு நான் பண்ண தப்பு புரிஞ்சுதான். காந்தி தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டாரா. மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்ல, அவர் கொடுத்த ஷூ எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சுக்கிட்டாரா. வணக்கம், என் பெயர் ஆதிநிலானி. நான் இப்போது உங்களுக்கு திருக்குறள் சொல்ல போகிறேன். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரனின் தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னாருடற்கு. இதுக்கான பொருள் என்னன்னா, யார் உருவத்தையும் பார்த்து தப்பா எடை போட கூடாது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உங்களுக்கு பேரறிஞர் அண்ணாதுரை தெரியுமா? அவர் பார்க்க எப்படி இருப்பாரு? குண்டா கருப்பா வேஷ்டி சட்டை போட்டு பல்லெல்லாம் பெரிய பெரிய பல்லா சுத்த முடியா இருப்பாரு. அண்ணாக்கு மூக்கு பொடி போடுற பழக்கம் இருக்கு. அண்ணா தமிழ்நாட்டுல எம்பியை செலக்ட் ஆகி பார்லிமெண்ட்டுக்கு போனாரா. அப்ப பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் இருந்தது யார் தெரியுமா? டாக்டர் ஜவஹர்லால் நேரு. அண்ணா பார்லிமெண்ட்குள்ள நுழையும் போது அவர் தோற்றத்தை பார்த்துட்டு யாருமே மதிக்கலையா. அண்ணா அவர் கொண்டு சீட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டாராம். அப்ப அந்த பார்லிமெண்ட்ல இருந்த எல்லாருக்கும் பேசுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்களாம். ஆனா அண்ணாக்கு மட்டும் இவர் என்ன பேசிட போறாரு அப்படின்னு சான்ஸே கொடுக்கலையா. கடைசியா எல்லாரும் பேசி முடிச்ச பிறகு போனா போட்டோம் அப்படின்னு அண்ணாவை எழுந்து நின்று பேச சொன்னாங்களாம். அண்ணா எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சாராம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் திராவிட மாநாடு தலைப்புல இங்கிலீஷ்ல பேசினாராம். அதை பார்த்த பார்லிமெண்ட்ல இருந்த எல்லாருக்கும் வாயடைச்சு படிச்சான். அண்ணா முன்னாடி தலை குனிஞ்சு நின்னாங்களாம். அதனாலதான் யாரையும் உருவத்தை பார்த்து தப்பா எடை போடக்கூடாது. காண முயலைது அம்பினேன் யானை பிழைத்த வேலைது. இதுக்கான பொருள் என்னன்னா, நம்ம எண்ணங்கள் உயர்வா இருந்தாதான் நம்மளால உயர்ந்த நிலை
கிடைக்க போக முடியும். இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை. ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ள ஒரு முயலை பிடிக்க போனானா. அந்த முயல் அவனை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடிச்சான். அந்த முயல் பின்னாடியே அவன் போயிடுச்சு. அந்த முயலை வெற்றிகரமா பிடிச்சிட்டானா. அதே காட்டுக்குள்ள ஒரு பெரிய காட்டு யானை இருந்துச்சான். காட்டு யானை கூட சண்டை போடுறது சாதாரண விஷயமா இல்லையா? ஒருத்தன் காட்டுக்கான ஊருக்குள்ள வந்தா மக்களுக்குலாம் ஆபத்துன்னு சொல்லிட்டு காட்டு யானை கூட சண்டை போட போனானாம். காட்டு யானை கூட சண்டை போடுறது சாதாரண விஷயமா இல்லையா? அவன் காட்டு யானை கூட சண்டை போடும் போது காட்டு யானை அவனை மேலேயும் கீழியும் தூக்கி படிச்சான். அவன் உடம்பெல்லாம் ரத்தமாயி பலவீனமாயி கீழே விழுந்துட்டானா. யானை ஜெயிச்சிருச்சான், அவன் தோத்துட்டானா. இப்ப சொல்லுங்க, குட்டி முயல பிடிச்சி வெற்றி அடைஞ்சவனை பாராட்டலாமா, இல்ல பெரிய யானை கூட சண்டை போட்டு தோல்வி அடைஞ்சவனை பாராட்டலாமா? யார பாராட்டலாம்? பெரிய யானை கூட சண்டை போட்டு தோல்வி அடைஞ்சாலும் அதுதான் உண்மையான வெற்றி. மோப்பக்குலேம் அனுச்சம் முகந்திருந்து நோக்கக்குலேம் விருந்து. இதுக்கான பொருள் என்னன்னா, அனுச்சம்பூவை மோந்து பார்த்தாலே வாடி போயிடும். அதே மாதிரிதான் நம்மள வீட்டுக்கு விருந்தாளிகளை வந்தாங்கன்னா நம்ம அவங்கள முகம் சுழிச்சு வரவேற்றோன்னா அவங்க முகமா வாடி போயிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களை முகவளர்ச்சியோடு வரவேற்று அவங்களுக்கு நல்லா விருந்து உபசரிக்கணும். தீனார் சுட்ட புண்ணுள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இதுக்கான பொருள் என்னன்னா, நம்ம உடம்புல எங்கேயாச்சும் தீப்பட்டு புண்ணாயிடுச்சுன்னா மருந்து போட்டா சரியாயிடும். ஆனா யாராச்சும் நம்மள கடியான வார்த்தையால திட்டி பேசுனா பல வருஷம் ஆனா கூட அவங்க பேசின பேச்சு நம் மனசுல ஆறாத காயமா நின்றோம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதுக்கான பொருள் என்னன்னா, மழை தான் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி தருது. ஆனா நம்ம சாப்பிட்றதுக்கும் தேவையானது மழை தான் விளை வைக்குது. மழை இல்லை உணவில்லை, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதுக்கான பொருள் என்னன்னா, நமக்கு வீடு, நிலம், ஆடு மாடு, நகை, பணம், இது மாதிரி எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் முதன்மையான செல்வம் எது தெரியுமா? கல்வி செல்வம். கல்வி செல்வம் மட்டும்தான் நிலையான செல்வம். மற்ற செல்வங்கள்லாம் கொஞ்ச நாள்லே அழிஞ்சு போயிடும். அதனால கல்வி செல்வங்களை நல்லா படிக்கணும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாதர்க்கு கச்சனை தூரும் அறிவு. இதுக்கான பொருள் என்னன்னா, கிணத்தை தோண்டதான் தண்ணி ஊறும். ஆனா கிணத்தை தோண்டாம விட்டுட்டோம்னா அந்த கிணறு பாழடைஞ்சு போயிடும். அதே போலதான் நம்ம அறிவும். நம்ம படிக்கதான் நம்ம அறிவு வளரும். நம்ம படிக்காம விட்டுட்டோம்னா அந்த அறிவு பாழடைஞ்ச கிணறுக்கு சமமாயிடும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்தற்று. இதுக்கான பொருள் என்னன்னா, ஒரு மரத்துல நிறைய இனிப்பான பழங்கள் இருக்கும்போது கசப்பான காயை பறிச்சு சாப்பிடுவோமா? இல்லையா? பழங்களை தானே சாப்பிடுவோம். அதே போலதான் இந்த உலகத்துல எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது கெட்ட வார்த்தைகளை பேசலாமா? பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை தான் பேசணும். எப்பொருள் யார் யார் வாக்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுக்கான பொருள் என்னன்னா, ஒருத்தவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதை நம்ம அப்படியே நம்ப கூடாது. அது சரியா தவறான்னு சிந்திச்சு பார்க்கணும்.
அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளொழுக்கலாக அரண். இதுக்கான பொருள் என்னன்னா, அறிவு தான் நம்மள ஆபத்துல இருந்து காக்கக்கூடிய கருவி. அறிவு மட்டும் நம்ம கிட்ட இல்லைனா, எவ்வளோ அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பகர் வந்தாலும் அதை நம்ம ஜெயிச்சிடலாம். காழால் கரலில் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. இதுக்கான பொருள் என்னன்னா, ஒரு மலரை ஊசியில கோக்குற மாதிரி தன் தந்தத்தால பகைவர்களை கோர்த்து எடுக்குமாம். அப்பேற்பட்ட யானையை சேற்றில் கால் மாட்டிக்கொண்டால் சூழ்ச்சி பெற்ற நரிகள் வேட்டையாடி விடுமாம். தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். இதுக்கான பொருள் என்னன்னா, தான் உயிர் வாழணும்னு இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிட்றவனுக்கு எப்படி கடவுளோட அருள் கிடைக்கும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். இதுக்கான பொருள் என்னன்னா, ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா டிசிப்ளின். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நேர்மையா நடந்துக்கணும். இதெல்லாம் தான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கங்களை நம்ம கடைபிடிச்சு வாழணும். என்னதான் நல்லா படிச்சாலும் ஒழுக்கத்தையும் கத்துக்கணும். ஒழுக்கம் இல்லாத கல்வி என்னைக்குமே பயன்படாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதுக்கான பொருள் என்னன்னா, யாராச்சும் நம்மளுக்கு கெட்டது செஞ்சா அதை அப்படியே மறந்துடணும். யாராச்சும் நம்மளுக்கு நல்லது செஞ்சா அதை நம்ம சாவர வரைக்கும் மறக்கவே கூடாது. இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு நாள் ஜவஹர்லால் நேரு அவன் ஃப்ரெண்டு கூட ஜூனியர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது மலையை சுற்றி பார்க்க போனாராம். அப்போ மலை உச்சிக்கு போன உடனேயும் ஜவஹர்லால் நேரு வழுக்கி கறி வந்துட்டாளாம். அப்போ அவர் ஃப்ரெண்டு மட்டும் கை கொடுத்து காப்பாற்றலனா அப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்கு கிடைச்சிருப்பாரா? நன்றி, வணக்கம். அன்பான என் மக்களே, முயன்றால் முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றுமே வெல்லாது. நன்றி, வணக்கம். யாழ் இணைந்த குழல் எழுதி என்பார் தம் மக்கள் மயில சொல் கேளாதோர். அருமையான முறையில் இந்த மாதிரியான ஒரு வளர்த்துருக்காங்க. அந்த வரிசையாக நம்மலாம் 1-2 திருக்குறள் மெமரியில் வச்சுருக்கிறது ரொம்ப சிரமமானது. இந்த வயசுலேயும் இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா இவங்களுடைய எதிர்கால ஃபியூச்சர்லாம் மிகப்பெரிய அளவில் பெரும் தலைவர்களாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாராட்டுகள் எல்லாம் அவங்களோட பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். அவங்க பெற்றோர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம்.